பகுதி 2 powered by Autozen. இன்றைய காதல் முகம் பார்க்கிறதா மனம் பார்க்கிறதா? அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பினும் இனிய தாய்மார்களே, நாட்டின் வளர்ச்சிக்கு நம்பிக்கையூட்டி கொண்டிருக்கும் நல்லிளம் சிங்கங்களே, சிரித்த முகங்கொண்ட இனிக்கும் மனம் கொண்ட இனிய குழந்தை செல்வங்களே, அனைவருக்கும் எனது பணிவின் வணக்கம். இன்றைய ஞாயிறு பட்டிமன்றத்தில் காதலை பற்றி இங்கே விவாதிக்க இருக்கின்றோம். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த நாட்டில் எத்தனையோ இன்பங்கள் இருக்கிறது. அந்த இன்பங்களை விட ஒரு மிகப்பெரிய இன்பமாக காதலை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த காதலில் பெறுகின்ற இன்பத்தை பொன்னில் பெற முடியாது, வேறு எந்த பொருளிலும் பெற முடியாது, அதற்கு இணையாக எதையுமே ஒப்பிட முடியாது என்கின்ற பெருமை காதலுக்கு உண்டு. அந்த காதல் இன்றைய நிலையில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இங்கே பட்டிமன்ற தலைப்பாக ஜீ தமிழ் தொலைக்காட்சி இன்றைய ஞாயிறு பட்டிமன்றத்தில் தந்திருக்கிறது. இப்போ பொதுவாக காதல்னா சும்மா எளிதா வந்துடாது. ரொம்ப சாதாரணமாக காதலை நம்ம அனுபவிச்சிடலாம், அல்லது காதலினுடைய அந்த இன்பத்தை ரொம்ப சாதாரணமாகவே பெற்றுடலாம் அப்படின்னு நினைச்சிட முடியாது. ஏன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய கடினமான காரியம். எளிதில் போய் சாதாரணமாக நான் சொன்ன உடனே ஒரு பொண்ணு காதலிச்சிரும், என்னைய பார்த்த உடனே காதலிச்சிரும், பேசணுன்னா காதலிச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்தில் எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு கூட போன் வந்துருச்சு, செல்போன் வந்துருச்சு, தொடர்பு கொள்றதுக்கு எத்தனையோ வசதிகள் இருக்குது. ஈஸியாக ஒரு ஆணும் பெண்ணும் பேசிட்டு போயிடலாம், தகவல் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரி காதல் கடிதத்தை கொடுக்கறதுக்கு படாத பாடுபடணும் மனுஷன். சாதாரணமாக கொடுத்துட முடியாது. சாதாரணமாக அதை கொடுத்து கஷ்டப்பட்டு எப்படியாவது சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதோட பதில் கடிதத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கோம் பாருங்க. அந்த ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகத்தை போல இருக்கும். ஆனால் அந்த யுகம்தான் காதலில் தரக்கூடிய மிகப்பெரிய சுகம் என்று சொல்லுவார்கள். அப்படி இருந்தது காதல். காதல் என்று சொன்னால் அந்த மகத்துவம் இருக்கணும். இன்னும் கூட சிறப்பா சொல்லலாம், காதலியை காதலிப்பதை விட காதலி எழுதிய கடிதத்தை காதலித்தால் அதுதான் பெரும் சுகம் என்று சொல்லுவார்கள். அத மாதிரி காதலனை காதலிப்பதை விட அவன் எழுதிய கடிதத்தை காதலிப்பது பெரிய சுகத்தை தரும். இப்படித்தான் காதலை கடினப்பட்டு கை கொண்டவர்கள் நிறைய பேர் உண்டு. அதை ரொம்ப எளிதா எடுத்துக்கிற முடியாது. அதே மாதிரி காதலிக்க தொடங்கிட்டாலே ஒரு இளைஞனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. உங்க வீட்டில் இல்லைன்னு சொன்னாலும் யாராவது பக்கத்து வீட்டில் அதை மாதிரி இளைஞன் காதலிச்சிருந்தா அவன் உள்ளே ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம தெரிஞ்சிருப்போம். நம்ம வீட்டில் சாதாரணமாக ஒரு சைக்கிள் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த சைக்கிள் ரொம்ப தூசி படிஞ்சு போய் இருக்கும். அவனை தொடன்னு சொன்னா துடைக்க மாட்டான். ஆனா இந்த நேரத்துக்கு காதலியை பார்க்க போகணும்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, கருப்பா இருக்கிற சைக்கிள் அவன் துடைக்கிற துடையில செவப்பா கூட மாறி போயிடும். அந்த அளவுக்கு அத்தனை வட்டம் துவைப்பான். அதே மாதிரி அந்த காதலியை பார்க்க போற நேரம் வரையிலும் இவனுக்கு கண்ணாடியும் சீப்பும் வாய் இருந்தா கூட அழுது போயிருங்க. அதுக்கு வாய் இருந்தா அழுதுருங்க. எத்தனை வட்டம் கண்ணாடியை பார்த்து எத்தனை வட்டம் சீப்பை தலைக்கு கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு உணர்வு அவனை அறியாமலே வந்துவிடும். அதுதான் காதல் உணர்வுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கூட சொல்லலாம், காலையில 8:30 மணிக்கு தெரு வழியா அந்த காதலி வரும்னு சொன்னா அந்த 8:30 தாண்டது வரையிலும் இவன் முடிக்கு 7:30 நடக்கும். பெரிய 7:30 முடி எந்த ஸ்டைல்ல வைக்கிறதா அந்த ஸ்டைல்ல வைக்கிறதா, பாவம் அது என்ன பாவம் ஒண்ணுச்சோ தெரியாது. அத்தனை 7:30களை இவன் இருந்து அந்த முடி சந்திக்கும். இப்படியெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் தெருவை புண்ணியமான தெருவுன்னு சொல்லுவான். ஏண்டா புண்ணியமான தெருவுன்னு உன் தெருவை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. தேவத மாதிரி இருக்கிற என்னவள் வீதி உலா வருவதனால் இது சாமி உலா வந்த தெருவோல ஆகிறது, எனவே புண்ணியம் என் தெருவுக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவான். சாதாரண தெருவை கூட புண்ணிய தெருவாக மாற்றி காட்டக்கூடிய அந்த எண்ணம் அப்பதான் வரும். அதுக்கப்புறம் சொல்லுவேன், அவன் காதலிக்கக்கூடிய பொண்ணு வீட்டு வாசலை தாண்டி போய்கிட்டு இருக்கோம், இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறத அம்மாட்ட சொல்ற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிக்கிறேன். அம்மாட்ட சொல்ல முடியாது, அம்மா உன் மருமக போறாமா, இவனா மனசுக்குள்ள சொல்லிக்கிற முடியும், அம்மா உன் மருமக போறா பாரு அப்படின்னு சொல்லிக்கிற முடியும். இத்தனையும் கடந்துதான் ஒரு காதலை காதலன் காதலியாக 2 பேரும் சேர முடியும் என்ற ஒரு நிலையிலே நாம் காதலை பார்த்திருக்கிறோம். இன்றைய காதல் மனம் பார்க்கிறதா முகம் பார்க்கிறதா என்று இப்போது கேட்ட கேள்விக்கு என்ன வேலை வந்தது, என்ன அவசியம் வந்தது, என்ன காரணத்தினால இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம்.
இன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் நினைச்சு பாருங்க, எது அழகாக தெரிஞ்சது? ஒருத்தன் சுருட்ட முடி வச்சு கூலிங் கிளாஸ் போட்டு நடந்து வந்தா அழகா தெரிஞ்சிச்சு. இந்த அழகை ரசிக்கிறதுங்கிறது பார்க்கிறதுங்கிறது அன்னைக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஸ்டைல் மாறுது, நடை உடை பாவனை மாறுது. அதே மாதிரி மக்களுடைய மனசும் நடை உடை பாவனைகளை பார்த்து தங்களுடைய ரசனையை மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்குது. அப்படி ரசனையை மாற்றிக்கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு காதல் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் வந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த சமூகத்திற்கு இன்றைய காதலின் நிலையை பற்றி உங்கள் கண்முன்னால் கொண்டு வருவதற்காக இந்த தலைப்பை இங்கே தந்திருக்கிறார்கள். முகம் பார்க்கிறதா மனம் பார்க்கிறதா என்று. எத்தனையோ விஷயங்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் முன்னோர்கள், நம்முடைய தமிழ் அறிஞர்கள், இலக்கியத்தை படைத்தவர்கள் உதாரணம் காட்டி இருப்பார்கள். பல விஷயங்களுக்கு உதாரணம் காட்டி இருக்கிறார்கள். இதுல தமிழுக்கு இலக்கணம் எழுதிய, தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்து இன்றைக்கும் அந்த இலக்கியத்தை அவர் வழியில் தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வோம் என்று சொன்னால் தொல்காப்பியர்னு சொல்லுவான். அந்த தொல்காப்பியர்கிட்ட போய் நான் தேடி பார்த்தேன் பாடல்கள்ல. தொல்காப்பியர் சொல்லுகிறார், ரொம்ப அருமையா சொல்லி இருக்கிறாரு. ஒன்றே வேறே என்று இருபால் வையின், ஒன்றே வேறே என்று இருபால் வையின், ஓங்கி உயர்ந்த பாலது ஆணையின், ஒத்த கிளவியும் கிழவனும் காண்பர் அப்படின்னு முடிக்கிறார். இதுல பால் என்று சொல்வது விதியை குறிக்கிறது, வினையை குறிக்கிறது. ஒன்றே என்று சொல்வது நல்லதை குறிக்கிறது, வேறே என்று சொல்லுவது கெட்டதை சொல்லுகிறது. அப்படி என்றால் நல்வினையை சொல்லுகிறார், தீவினையை சொல்லுகிறார். காதல் யாருக்கு கைகூடும் என்று கேள்விக்கு அவர் விடையளிப்பார் என்று பார்க்கின்ற போது, அல்லது காதலுக்கு விளக்கம் கொடுப்பார் என்று பார்க்கின்ற போது அவர் சொல்லி இருக்கிற விளக்கம் காதல் விதியின்பார் பட்டதே தவிர வேறொன்றும் என்னால் விளக்க முடியாது என்று தொல்காப்பியரே இந்த விஷயத்திலிருந்து நழுவி சென்றிருக்கின்ற போது ஜீ தமிழ் தொலைக்காட்சி இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்திட இன்றைக்கு முகம் பார்க்கிறதா மனம் பார்க்கிறதா என்ற தலைப்பை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் இந்த ஞாயிறு பட்டிமன்றத்தினுடைய சிறப்பு. அது மட்டுமல்ல, இங்கே பேச வந்திருக்கக்கூடிய 6 பேச்சாளர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறார்கள். இன்று இளைஞர்களுடைய மனதிலே எது மேலோங்கி இருக்கிறது என்பதனை அருமையாக படம் பிடித்து காட்டக்கூடிய வகையில் 6 பேச்சாளர்கள் இந்த தலைப்பை லாவகமாக கையாள வந்திருக்கிறார்களே, அதுதான் பேச்சாளர்களுக்கு உரிய சிறப்பு. அதனை இங்கே அருமையாக செய்ய வந்திருக்கிறார்கள். இங்கே 6 பேச்சாளர்களும் போட்டியாளர்களாக வந்திருக்கிறார்கள். நம்முடைய ஞாயிறு பட்டிமன்றத்தின் 2ஆம் பகுதியில் முதல் பரிசாக 1 லட்சமும், 2ஆம் பரிசாக 50,000மும், 3ஆம் பரிசாக 25,000மும் இறுதியிலே வழங்க இருக்கிறோம். அதற்கான தகுதி சுற்றிலே கலந்து கொண்டு பல்வேறு மாவட்டங்களிலே நடைபெற்ற தகுதி சுற்றில் கலந்து கொண்டவர்களை வைத்து இந்த முதல் சுற்று ஞாயிறு பட்டிமன்றத்திலே இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிற பேச்சாளர்கள் 6 பேருமே போட்டியாளர்களாக இந்த நிகழ்ச்சியில் விவாதம் செய்ய வந்திருக்கிறார்கள். இப்போது விவாதம் தொடங்குகிறது. முதலில் இன்றைய காதல் முகம் பார்க்கிறதா மனம் பார்க்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்து மனம் பார்க்கிறது என்ற அணி விவாதத்தை தொடங்க வருகின்றது. அந்த அணியிலிருந்து முதல் பேச்சாளராக ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய MA பிரபு அவர்கள் விவாதத்தை வழங்க வருகிறார்கள். ஞாயிறு பட்டிமன்றம் பகுதி 2 பவர்ட் பை ஆட்டோசன்.